ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாங்கல்யம் சம்திங் ஸ்பெஷல்னே சொல்லலாங்க. ஏன்னா இது மணத்தாலின்னு சொல்லுவோம். நம்ம தொப்பத்தாலி இருக்கு இல்லையா, அதே டிசைனில் மணத்தாலின்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ். நீங்கள் ஒருவேளை இந்த மாங்கல்யத்தை வேறு மாதிரி கூப்பிடுவீங்க அப்படின்னா மெசேஜ் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் இருக்க உருக்கள் எல்லாம் சேர்த்து ஓகேப்பா, இந்த செட்டே அப்படியே ஓகே, தாலி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க, எங்கள் மாங்கல்யத்தை இதில் கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கொடுப்போங்க. இதில் இருக்க உருக்கள் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சிலருக்கு மாங்கல்யம் இல்லாமல் வெறும் அந்த செயின் அதே மாதிரி உருக்கள் மட்டும் அட்டாச் பண்ணி லக்ஷ்மி காயினை வந்து தாலியாக போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ண மாங்கல்யம் தான். இதுலேயே ஒரு சிலருக்கு இந்த செயின் மட்டும் தேவைப்படும், செயின் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், உருக்கள் மட்டும் தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க. இதில் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு முகப்பு செயின் இதில் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுப்போம். பூசணி குண்டில் 2 வெரைட்டி இருக்குது, நாணலில் 4 வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி டைமண்ட் குண்டில் பார்த்திங்கன்னா சின்னது, அதை விட ஒரு சுத்து பெருசு, அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இந்த மாங்கல்யம் பாருங்களேன், ஒரு பிட்டு தாலி முகப்பு செயினே இல்லாமல் ஒரு முறுக்கு செயின், நார்மல் முறுக்கு செயினில் இந்த மாங்கல்யத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி உங்கள் மாங்கல்யம் டிசைன்ஸும் பிட்டு தாலியில் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து 2 லைன் செயின். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசாரி செயின் அப்படின்னும் சொல்லுவாங்க. 2 சரடு, அதாவது ரெட்டப்பட்ட சரடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்யம் தான். அதில் வந்து இந்த மாங்கல்யம் கம்ப்ளீட் செட்டை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே பண்ணி தருவோங்க. அடுத்து சரடு செயினில் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன்ஸ், ஃபார்மிங் செயின். ஸோ இது வந்து பார்க்க கிட்டத்தட்ட புது கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே உழைக்குங்க. இந்த கழுத்தெல்லாம் கீராது, ரொம்ப அழகாக மிருதுவாக இருக்கும். ஸோ டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியிலே ஊற வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 மாதம், உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதே வெளி யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறேன்ப்பா நான், இப்போ வெளியில் ட்ரிப்புக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம், ஸோ ஃபேமிலியோடு வந்து வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா சேஃப்டிக்காக போயிட்டு வரும்போது இதோட மதிப்பு நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கூட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 to 6 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, தண்ணியிலே ஊற வச்சிட்ருக்கீங்க, டெய்லியுமே தண்ணியில் குளிக்கிறீங்க போட்டுட்டு, அப்படிங்கிற பட்சத்தில் 6 மந்த் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். தாலி டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட ஹிந்துஸ்க்கு மட்டுமே 300-350 கலெக்ஷன்ஸுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு மாங்கல்யமும் பார்த்து செதுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க இதில் வரும். ஸோ இது எல்லாமே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டிலையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து காம்போ செட்டு. இதில் இயரிங் வந்துடும், நெக்லஸ் வந்துடும், ஹாரமும் வருங்க. இது 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும். அதாவது புது தங்கம் வாங்கினா என்ன ஒரு கலர் கிடைக்குமோ அதே கலரில் இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். லைஃப்பும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 வருஷம் கூட நல்லாவே உழைக்கும்னு சொல்லலாம். அடுத்து ரெட்டப்பட்ட ஆசாரி சரடுலேயே உங்களுக்கு இது வேறு மாங்கல்யம், அதாவது மணத்தாலி. நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் இல்லையா, அந்த மணத்தாலிக்கு பேக் சைடில் இந்த ரோஜாப்பூ டிசைனும் வரும். அடுத்து பாருங்கள், தொப்பை தாலியில் இது சின்ன சைஸுங்க. இதை விட பெரிய சைஸ் தொப்பை மாங்கல்யம் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்து உங்களுக்கு 5 பொன் முறுக்கு செயின், முகப்பு செயினில் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது சொக்கரு அதுக்கப்புறம் மீனாட்சி வரா மாதிரி மாங்கல்யம். இதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டு தாலி அட்டாச் பண்ணியிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பொட்டு தாலி மட்டும் இதில் வேணும், சொக்கர் மீனாட்சியை வந்து எடுத்துருங்கப்பா, பொட்டு தாலி தான் என்னோட மாங்கல்யம் அப்படின்னா வச்சு கொடுப்போம். இல்லை எனக்கு பொட்டு தாலியை எடுத்துருங்க, சொக்கர் மீனாட்சி மட்டும் இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கரெக்டாக என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் மாங்கல்யத்தை அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க. இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் போடுவாங்களா, எந்த ஊர், நீங்கள் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி 1000 கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபோன் எடுங்க, 2 நம்பர் உங்களுக்கு வந்து தெரியுது இல்லையா, வாட்ஸ்அப்பில் ஆர்டர்னு போட்டு இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு வந்து கரெக்டாக உடனே ரிப்ளை பண்ணுறாங்களோ, ரொம்ப கம்ஃபர்டபுளாக யார்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பரில் எந்த நம்பருக்கோ ஒரு நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அனுப்பிச்சி வச்சுட்டு உங்கள் அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் அவங்க எடுத்துப்பாங்க. அதே நேரத்தில் இன்கேஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் போங்க, உங்கள் மாங்கல்யத்தோட சிம்பிள் அனுப்பிச்சிங்கன்னா போதும், அவங்களே டிசைன்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதில் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அது மூலியமாகவும் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்டெல்லாம் சிங்கிள் ஷிப்பிங், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதே பல்க் பையர்ஸாக இருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாம் 25, 50 இந்த மாதிரி ஹோல்சேலாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே ப்ரைஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்கி விற்கிறவங்க இல்லை ஆன்லைன்லேயே ரீசேலிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள், ரீசேலிங் குரூப் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.